சின்ன கிளினிக்ல நான் இசிஜி எடுத்தேன். அது வந்து கரெக்ட்டா இருக்குமா சார்? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நேத்து நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு 65 இயர்ஸ் ஓல்டு மேல் செஸ்ட் பெயின் காலையிலேருந்து அழைச்சிட்டு வராங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இசிஜி கொடுக்குறாங்க. சார் இதை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு லைட்டாக நெஞ்செரிச்சல் தான் இருந்தது. கேஸ் மாதிரி தான் இருக்குது. இது சின்ன கிளினிக்கில் எடுத்த இசிஜி. எங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் எடுத்து இது ஹார்ட் அட்டாக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே பேஷண்ட் என்ன சொன்னாங்க, ஆமாம்மா இந்த இடத்த இசிஜிலேயே ஹார்ட் அட்டாக் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க கம்ப்ளீட் டினையல் மோடுக்கு போயிடுறாங்க. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இசிஜி எக்கோ எடுத்தோம், எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. இப்போ எப்படி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு பொய் சொல்லவே முடியாது யாராலையும். ஏன்னா இசிஜி அவ்வளோ தெளிவாக காமிச்சிடும். ஸோ அவங்க டாக்டர் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொன்னார்னா கண்டிப்பாக நம்புங்க. அது சின்ன கிளினிக்காக இருந்தாலும் சரி, பெரிய கிளினிக்காக இருந்தாலும் சரி, இசிஜி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.